அப்படிப்பட்ட ரஹ்மான் பாவம் செய்கிறாரா? நாங்கள் பார்த்து என்ன சொல்லுவோம்? ஒரே ரூம்ல தங்குறோம், நான் பயானுக்கு வரேன், தொழுகிறேன், நீ தொழுகிறீங்களே, சொல்றோமா இல்லையா? யாருக்கும் நரகவாதி என்று சொல்லிட முடியாது. பாவம் செய்றீங்களா, நீங்க நரகவாசி. நான் பாரு கிளம்பி பயானுக்கு போறேன், எவ்வளவு நல்ல விஷயம் செய்யறேன், இது நல்ல விஷயம் தான். ஆனால் ஒரு மனிதரை பார்த்து அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், இப்படியே செஞ்சுட்டு நரகம் தான் போய் சொல்ல முடியுமா? ஏன் அப்படி சொன்னால் அல்லாஹ் அவரை தண்டிப்பான். இஸ்லாமிய அகீதா அல்லாஹ் ரஹ்மான், அந்த ரஹ்மத்தில விஷயத்துல ஒரு மனிதன் கையை வைத்தால் நரகத்துல தான் இருக்க போடுவான் அல்லாஹ். இதுக்கு பெரும் உதாரணம் அபூதாவுதில் வரக்கூடிய 4901 ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், 2 மனிதர்கள் இருந்தார்கள் பனு இஸ்ரவேலர்கள்ல. ஒரு மனிதர் பாவம் செய்து கொண்டே இருப்பார், இன்னொருவர் நலவு எந்த விஷயத்துல இருக்குது தேடி தேடி செய்வார். நல்லவர் சொல்வாரு மற்ற தோழரை பார்த்து, அக்ஸிர் அம்மா அன்தஃபி, என்ன பாவம் செய்கிறாயோ அதை நீ குறைச்சிக்கோ. ஏன்? அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறாய், பாவம் செய்து கொண்டே இருக்காது. சொல்றது நல்ல விஷயம், சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சொல்லி முடியாம கடைசியில் சொல்றாரு, இப்படி செய்தால் உனக்கு நரகம் தான் கிடைக்கும், சொர்க்கத்துக்கு அல்லாஹ் தஆலா உன்னை அனுப்பவே மாட்டான், விளைவிக்க மாட்டான். இதனை சொல்லி விடுகிறார். மறுமையில் அல்லாஹ் பார்த்து கேட்கிறான், நீ பாவம் செய்தாய், இருந்தாலும் நான் மன்னிப்பேன் என்ற எண்ணம் இருந்தது, சொல்றது போ. நீ எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் என்னுடைய ரஹ்மத்தினுடைய விஷயத்தில் கை வைத்ததனால் நீ நரகத்துக்கு போய் அல்லாஹ் சொல்கிறான். எனவே அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத், ரஹ்மான் என்ற சிஃபத்தை ஆழ பதிய வைக்க வேண்டும். யாரிடத்திலேயும் நீங்க பாவம் செய்றீங்க அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்ற வார்த்தை மட்டும் சொல்லிடவே கூடாது.